கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த தாதம்பட்டி பகுதியில் மண் சாலையாக இருந்த பாதையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட தார் சாலை பழுதடைந்து கிடப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். எனவே புதிய தார் சாலை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பர்கூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தாதம்பட்டி பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக மண் சாலையாக இருந்த இந்த சாலையை கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு 500 மீட்டர் தொலைவு மட்டுமே தார் சாலையாக அமைக்கப்பட்டது. சாலை அமைக்கப்பட்ட ஓராண்டிலேயே ஆங்காங்கே பெயர்ந்து பழுதடைந்து தற்போது இந்த சாலையை முற்றிலும் பயன்படுத்த முடியாத நிலையில் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து சாலையில் உருண்டோடுகிறது. அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு ஜிங்கல் கதிரம்பட்டி சாலை முதல் கணக்கு பிள்ளை கொட்டாய் வழியாக தாதம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வரை உள்ள 1 கிலோமீட்டர் சாலையை புதிய தார் சாலையாக அமைத்து கொடுக்க இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ள காட்சிகளையும் பார்க்கலாம். இந்த ரோட சாமி எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி கொடுக்குவீங்களா இல்ல எங்களுக்கு மட்டும் ரோடு ஊரு ஒண்ணுமே வசதி இல்லாத நாங்க முழிக்கிறோம். பெரியவங்க சின்னவங்க யாரும் போறதுக்கு இல்ல வர்றதுக்கு இல்ல. எங்களுக்கு வழி இல்ல, பஸ் இல்ல, ஒரு ஆட்டோ இல்ல, ஒண்ணுமே எங்களுக்கு வசதி இல்லாத நிலையில் நிக்கிறோம். வயசானவங்க எல்லாம் நாங்க என்ன பண்ண முடியும்? தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு புண்ணியமா கிட்ட இதெல்லாம் கொஞ்சம் போட்டு விடுங்க அப்படின்னு அதுதான் கேக்குறோம். விவசாயிகளுக்கெல்லாம் பெரிய கஷ்டமா இருக்குது. கொஞ்சம் தயவு செஞ்சு உங்களுக்கு பெரியவங்க சின்னவங்க அப்பா அம்மா மாதிரி நினைச்சு கூட எங்களை இதுக்கு ஒரு உதவி பண்ணி கொடுங்க. 10 வருஷமாவே இந்த ரோடு இதே கதியில தான் இருக்குது. ஒரு நாள் 2 நாள் இல்ல, பூரா ஜல்லி காலு செருப்பு இல்லாத காலே வைக்க முடியறது இல்ல. எத்தனை நாளைக்கு நாங்க மட்டும் பட்டிக்காட இருந்தாலும் நாங்க ஓரியாட முடியும்? யார கேட்க முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பெரிய மனசா பண்ணி இதை கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. இங்க ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேல தார் சாலைகள் பழுதடைந்து கொண்டிருக்கிறது. தார் சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கிறது. இதன் வழியாக ஒரு 30 குடும்பங்கள் வெளியே செல்ல வேண்டியது இருக்கிறது. பள்ளி வளாகத்துக்காகவும் கல்லூரிக்காகவும் செல்ல வேண்டியது இருக்குது. மழை காலங்கள்ல ரொம்ப மோசமா இருக்குது. பாதையில யாராலுமே போகவே முடியறது இல்ல. வண்டிகள் நிறைய கீழே விழுந்து விபரீதங்கள் நிறைய நடக்கிறது. இங்க பக்கத்துல போச்சம்பள்ளி வட்டத்துல இருக்கிற பெரிய சந்தை எங்களுடைய தமிழகத்துல 2வது சந்தையா இங்க இருக்கிறது. அந்த சந்தைக்காக எடுத்துட்டு போற மாங்காய், தேங்காய், விளை பொருட்கள் அனைத்தும், நெல்லு, விவசாய பொருட்கள், வாழை இதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப எங்களுக்கு சிரமமா இருக்கிறது. தாதம்பட்டிக்கு வர வழி 2 கிலோமீட்டர்ல இந்த மாதிரி ரோடு ரொம்ப டேமேஜ் ஆகி இப்போ 2 ஆண்டு அவங்க அந்தாச்சு இந்தாச்சு மாத்தி பண்றேன்னு போடுறேன்னு சொல்றாங்க. அது போடவும் மாட்டேன்றாங்க. நான் கேட்டாக்க இந்த இவரு போட்டுருவாரு, இப்போ இந்த ஆட்சியில போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களே வழிய அது கண்டிப்பா ஒரு பஸ் ஸ்கூல் பசங்களுக்கு வரணும்னா கூட வண்டி வர மாட்டாங்க. நான் 2 கிலோமீட்டர் கொண்டு போய் விட்டுட்டு தான் வரேங்க. விட்டுட்டு வந்து திருப்பி சாயந்தரம் போது ஒரு மழை வந்தது. மழை வரும்போது இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு சிரமமா இருக்குது. வேனுக்காரன் வர மாட்டாங்க. ஒரு அர்ஜென்ட் உடம்புறையா ஒரு உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சுனா கூட நம்ம வீட்லயே இங்க உடம்பு சரியில்லாத ஆனா கூட 2 கிலோமீட்டர் எங்க அவஸ்தப்பட்டு தான் எடுத்து போறாங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறது வருது. இதெல்லாம் இருக்குதுங்க. இந்த மாதிரி நம்ம யாரும் இதை கண்டுக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி இந்த ரோட்ட எத்தனை வருஷமே நடக்கிறதுக்கே முடியல. இந்த வருஷம் தான் ஆடுறீங்க. இது ஆடுவீங்களோ இல்ல போய் நிறுத்திடுவீங்களோ தெரியல. சரிதானா? நான் கேட்கற கேள்வி கெஞ்சணும். ஐயா 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 ஐயான்னு ரோட்ல போறவங்க எல்லாம் கெஞ்சின்னு கிடக்கணும். எங்களுக்கு வழி இல்லை. அது நாங்க என்ன பண்றது? போய் தானே ஆகணும். அதுக்காக தான் போறோம். தெரிஞ்சா? ஒரு வண்டி போறது இல்ல, ஒரு இது போறது இல்ல, ஒரு ஜனம் போறதுக்கு இல்ல. வர ஜனங்க சாவுக்கு வந்தாங்களா கூட எங்களை கார் மூடிட்டு போறாங்க. ஒரு ரோடு போடக்கூடாதா, இப்படி எப்படா இருக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. 2 கிலோமீட்டர் தொலைவு எங்களுக்கு ரோடே சரியில்லை. 15 ஆண்டு யாரு வந்தாலும் ரோடு போட்டு கொடுக்க மாட்டாங்க. நாங்களும் போராட்டம் பண்ணி கூட பாத்துட்டோங்க. இப்பயானா ரோடு போட்டு ஆகணும். எங்களுக்கு ஸ்கூல் பஸ் வந்தா பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னுங்க, வழியே வரமாட்டேன்னு கொண்டு போய் தொலைவா ஏத்தணும் அப்படின்னு வேனக்காரே வரமாட்டேன்றாங்க. அதனால எங்களுக்கு ரோடு போட்டு ஆகணும். இப்ப எதிர்கட்சின்னு பல மாறி வராங்க. ஆனா அந்த ரோடு ஒரு 2 கிலோமீட்டர் ரோடு நாங்களும் பல முறை சொல்லி பார்த்தோம். யாருமே அந்த ரோடுக்கு கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதனால எங்களுக்கு இப்போதைக்கு புதுசா வந்திருக்கிற ஆட்சியாளர்கள் அதுக்கு உடனடியாக ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு அந்த வழியை கொஞ்சம் ரோடு கன்ஃபார்மா செஞ்சு கொடுக்கணும். அதுல எல்லா ஆபீஸ் இருக்கு, போஸ்ட் ஆபீஸ் இருக்கு, பஞ்சாயத்து ஆபீஸ் இருக்கு, ஸ்கூல் இருக்குது, ரேஷன் கடை இருக்குது, எல்லாமே இருக்குங்க. ஆனா அந்த வழியில தாங்க போனோம். மழையெல்லாம் நாங்க ரொம்ப சிரமப்படணும். அடுத்தது ஸ்கூல் போகணும், ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும்னா கூட ஒரு 2 கிலோமீட்டர் நாங்க நடந்து தான் போனோம்.
அதாவது வந்து நடந்து வந்தாதான் பஸ் பிடிச்சி பஸ்ஸுக்கு வரணும்னா 2-3 கிலோமீட்டர் வரணும். நடந்து வந்தாதான் அந்த அர்ஜென்ட் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா கூட முடியறது இல்லைங்க. ரொம்ப சிரமமா இருக்குது. அதுக்கு வந்து சீக்கிரம் வந்து உடனடியாக இப்போ புதுசாக வந்திருக்க ஆட்சியாளர்கள் வந்து கண்டிப்பாக செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பழைய ஆட்சியாளர்கள் நாங்களும் பலமுறை நியூஸ் போட்டு பார்த்துட்டு எல்லாமே சொல்லி பார்த்தோம், யாருமே வந்து கண்டுக்கிற மாதிரி இல்லை. கேட்டால் அது அந்த ஆட்சி வரும், இவங்க வருவாங்க, அது வருவாங்க, பஞ்சாயத்து எலெக்ஷன் வரும், அது வரும், இது வரும், ஏதாவது ஒரு சாக்கு எம்எல்ஏவோ இல்லை அதாவது மாவட்ட செயலாளர்களோ இல்லை ஒரு கவுன்சிலருங்களோ பஞ்சாயத்து உதவியாளர்களோ எல்லாம் ஏதோ ஒரு சாக்கு போக்க சொல்லிட்டு இப்போ 4-5 வருஷமா கடத்திட்டாங்க. இப்போதைக்கு வந்து நாங்கள் வந்து இந்த புதுசாக வந்திருக்க ஆட்சியை வந்து நாங்கள் நம்பி இருக்கிறோம். அது வந்து கன்ஃபார்மாக எங்களுக்கு செஞ்சு தருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு.